நிகழ்ச்சி மிகப்பெரிய பரபரப்பாக வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கமலஹாசன் வந்துட்டு தற்போது நமிதாவை எலிமினேட் செஞ்சிருக்காங்க. நமிதா வந்துட்டு எலிமினேட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தற்போது இந்த பிக் பாஸை விட்டு வெளியே போகுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு வந்தவங்க. ஆனா கமலஹாசன் சார் கிட்ட வந்துட்டு கமலஹாசன் அவருக்கு கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மறுபடியும் யாரை உள்ள அனுப்புறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உள்ள போற விரும்புறேன் அப்படின்னு சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கமலஹாசன் சார் கேட்கவும் ஆரம்பிச்சாரு. இப்பதான் வெளியே வரதுக்கு சந்தோஷப்பட்டீங்க, இப்ப மறுபடியும் உள்ள போறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நமிதாவை வந்துட்டு ஒரு கொடுக்கு பிடி போட்டு மாட்டி வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, பரணியை பற்றி நம்மளுடைய நமிதாவே சொல்ல வந்தாங்க. கமலஹாசன் சாரும் ஆர்வமா கேட்க, நம்ம நமிதா வந்துட்டு பரணியை பற்றி சொல்ற விதங்கள் எல்லாமே தமிழக மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய கோவத்தை வர வைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா பரணி வந்துட்டு ரொம்பவே கேவலமானவன் மாதிரி சித்தரிச்சு பேசியிருக்காங்க நம்மளுடைய நமிதா. கமலஹாசன் சார் வந்துட்டு இல்ல, நாங்க பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டேஜ் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னு நமிதா கிட்ட கமலஹாசன் வெளிப்படையா பேசியும் நம்ம நமிதா வந்துட்டு விடாம இல்ல, அவர் வந்துட்டு வேணுனே வந்துட்டு இடிக்கிற மாதிரி பேசியிருக்காரு, வேணுனே கிட்ட வந்து பேசியிருக்காரு, அவர் வந்துட்டு பெண்கள் கிட்ட சரியா நடந்துக்கல அப்படின்னு நம்மளுடைய நமிதா வந்துட்டு கமலஹாசன் சாரை எதிர்த்து பரணி பற்றி ரொம்பவே தவறாகத்தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு கமலஹாசன் சார் எதிர்த்து என்னென்னவோ சொன்னாரு. அவர் வந்துட்டு பட்டிக்காட்டுல இருந்து வந்தவர், அவருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் தெரியாது, அவர் புரிஞ்சு நடந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு. இருந்தாலும் நமிதா வந்துட்டு தான் பிடிச்ச புடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பரணி கேவலமான தான் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா சொல்லி அப்படியே நிக்க வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, ஏற்கனவே வந்துட்டு தமிழக மக்கள் வந்துட்டு பரணி எதுக்காக வெளியே வந்தாங்க, பரணியை இந்த அளவுக்கு குடும்பப்படுத்தி வெளியே அமைச்சிருக்காங்களே அப்படின்னு உள்ள இருக்க பல பேர் மேல கொடுப்பாக்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில வெளியே வந்து நமிதா இன்னும் வந்துட்டு பரணியை கேவலமானவ மாதிரியே பேசிட்டு இருக்கிறது நமிதாவுக்கு தான் அது மிகப்பெரிய பிரச்சனையை வரவேற்கும் அப்படின்ற மாதிரியே தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை நமிதா பேசும்போது ஓவியா தான் மேல தப்பு, ஓவியா தான் எல்லாமே தப்பு பண்றாங்க, ஓவியா தான் வந்துட்டு இந்த மாதிரி மோசமான பிஹேவியரா இருக்காங்க, ஓவியா தான் முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு மக்கள் எல்லாருமே ஓவியா பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஓவியா பேரணி, ஓவியாவோட ஆர்மி அப்படின்னு ஏகப்பட்டது வந்துட்டு முளைச்சிருக்கு. தற்போது இவங்க ஓவியாவை பத்தி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நமிதா கொஞ்சம் பார்த்து இருக்கிறதாமா நல்லது அப்படின்னு எல்லாருமே சமூக வலைதளத்தில் அட்வைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது குறித்த முழு வீடியோவையும் ஹாட் ஸ்டார் இணையதளத்தில் சென்று பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.